வணக்கம். எங்களது ஃபேஸ்புக் பேஜில் தமிழ் பங்குச்சந்தை நிலவரம், அதாவது 10,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட 11,000 நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் சிறப்பான மீட்சி. அதாவது சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்றைய குறைந்தபட்ச அளவிலிருந்து, அதை இன்ட்ராடேயில் சொல்வது, மிக வலுவாக மீண்டெழுந்துள்ளன. இன்று வர்த்தகத்தின் தொடக்கத்தில் முக்கிய சப்போர்ட் நிலைகளை உடைத்து தங்கம் $4,000 கீழே சரிந்த நிலையிலும், வெள்ளி $56 நோக்கி சரிந்த நிலையிலும் கீழ்மட்டங்களில் முதலீட்டாளர்களின் ஆதரவு வேல்யூ பையிங் மீண்டும் கிடைத்துள்ளது. ஆசிய பங்குச்சந்தைகளில் நிலவும் கடுமையான ஏற்ற இறக்கங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்களது பணத்தை மீண்டும் பாதுகாப்பான புகலிடமான சேஃப் ஹேவன் தங்கம் மற்றும் வெள்ளியை நோக்கி திருப்பியுள்ளனர். தங்க விதி: சந்தையை எப்போதும் சுப்ரீம், மார்க்கெட் ரிமைன்ஸ் சுப்ரீம். திடீர் வீழ்ச்சிகள் எப்பொழுதும் பொறுமையை சோதிக்கும். ஆனால் முக்கியமான சப்போர்ட் மண்டலங்கள், சப்போர்ட் ஜோன்ஸ் காத்திருக்கும் உண்மையான வாங்குபவர்கள் எப்போதும் சரியான நேரத்தில் உள்ளே வருவார்கள். முறையான ஸ்டாப் லாஸ்களை, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்ஸ் பின்பற்றுங்கள். தினசரி வர்த்தகத்தின் முடிவு, டெய்லி க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் எவ்வாறு அமைகிறது என்பதை கவனித்து செயல்படுங்கள். இதுதான் இந்த ஆர்டிக்கிளுடைய இது. சரி, நம்ம இதை அந்த investing.comங்கிற சைட்டில் போய் பார்ப்போம். investing.com சைட் ரொம்ப பாப்புலரு. இதில் போய் நம்ம இன்டர்நேஷ்னல் விலையை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தங்கம் $4,066.42 வர்த்தகமாயிட்ருக்கு. இன்றைக்கி லோவை பாருங்கள், 3,998.65. அதே சமயம் இன்றைக்கி ஹை 4,069.40. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஹைக்கு பக்கத்தில் வர்த்தகமாயிட்ருக்கு. அப்போ சிறப்பான மீட்சி. அதாவது டவுன்லேருந்து இன்றைக்கி நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு. அதே சமயம் சில்வர் பாருங்கள், சில்வர் இப்போ நேற்றையை விட 0.1% தான் டவுனு. இன்றைக்கி லோ $56 உடைத்தது. 55.69 இன்றைக்கி லோ பாருங்கள். இப்போ 58.36 இன்றைக்கி ஹையை நோக்கி பக்கத்தில் வர்த்தகமாயிட்ருக்கு. அப்போ இதுவும் சிறப்பான ரெக்கவரி, மீட்சின்னு சொல்லலாம். அதுதான். அதே சமயம் பாருங்கள், க்ரூட் ஆயில் சரிவு 3.73% டவுனு. பிரெண்ட் ஆயில் பாருங்கள், பிரெண்ட் ஆயில் 3.62% டவுனு. அப்போ தங்கம் வெள்ளியை நோக்கி இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதா, அதுதான் கேள்வி. அப்புறம் நான் ஒரு அப்சர்வேஷன் ஒன்று வச்சுருந்தேன். அதாவது என்னென்னா, தங்கம் வெள்ளி விலைகள் எப்பொழுது சக்கை போடு போட்டன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் டேரிஃபை இம்போஸ் பண்ணார்ல, அப்போ எல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளி சக்கை போடு போட்டது. அப்புறம் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் அந்த டேரிஃப்லாம் செல்லாது என்று சொன்னவுடன் அங்கிருந்து தங்க வெள்ளி இறங்க ஆரம்பித்தது தான். நிற்கவே இல்லை, இறங்கி கொண்டே இருந்தன. நேற்று தான் அமெரிக்க அதாவது இதில் ஒரு கமெண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதாவது இஸ் இட் ரைட் டைம் டு பை பிசிக்கல் கோல்டு சார், வி கேன் வெயிட் ஃபார் டிப் அப்படின்னு சூர்யா முரளிதரன் கேட்டிருந்தார். நான் தான் சொல்லியிருந்தேன், US Treasury Secretary Scott Bessent's latest warning of additional tariff under Section 301 triggered buying in gold silver. இப்போ இந்த ஸ்காட் பெசன்ட் இந்த இதை பற்றி சொல்லியிருக்காரு. லேட்டஸ்ட்டு டேரிஃப் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஃபார்மில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அப்படி ஏதாவது இந்த டேரிஃபுங்கிற பேச்சு வந்துச்சுன்னா தங்கம் வெள்ளி ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே சமயம் அதை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இறங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.